ஹாய் கைஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நைக்கா கம்பெனியோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் தான். ஸோ இந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனியோட பேர் வந்து எஃப்எஸ்என் இ காமர்ஸ் வெஞ்சர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். தென் வீல் மூவ் ஆன் டு இன்வெஸ்டர் செக்ஷனும் பார்க்கலாம். ஸோ அது முடிஞ்ச பிறகு இந்த கம்பெனியோட சம்மரி இன்ஃபர்மேஷன், ஓகே இந்த கம்பெனி வாங்கலாமா வேணாமா, என்ன ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்றது நம்ம செக் பண்ணலாம். ஸோ பேசிக்லி நம்ம என்ன பண்ணலாம், இந்த கம்பெனி எந்த செக்டர்ல இருக்கு, ஓகே அவங்க எப்படி ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்றது முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஎன்எல்குள்ள போகலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி, ஓகே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் காஸ்மெட்டிக்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட பிரைமரி கஸ்டமர் டார்கெட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உமன். ஓகே ஸோ இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறாங்க ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, இவங்க மேக்கப் ரிலேட்டடு, ஓகே ஸ்கின் ரிலேட்டட், ஹேர் ஹேர் டூ அண்ட் அப்ளையன்சஸ், ஓகேங்களா மேக்கப்புக்கு தேவையான அப்ளையன்சஸ் சேல் பண்ணுறாங்க. அண்ட் பாத் அண்ட் பாடி, ஓகே ஸோ சோப்ஸ் அதெல்லாம் கூட அவங்க சேல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேச்சுரல் செக்மெண்ட் வச்சுருக்காங்க, ஆர்கானிக் செக்மெண்ட் மாதிரி. மாம் அண்ட் பேபின்னு ஒரு செக்மெண்ட், ஓகே ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், ஓகே வெல்னஸ். மென்னுக்கு கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க, ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் மெனி மோர், ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட்லி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் சேனல் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15% கிட்ட இவங்க ஆஃப்லைன், ஓகே ஷாப்ஸும் இவங்க வச்சிருக்காங்க. ஓகே ஸோ சென்னையில் நான் இது எந்த ஷாப்பை நான் பார்த்ததில்ல, ஓகே ஒருவேளை நார்த் இந்தியாவில் இருக்கும் போல இருக்கு. ஸோ இந்த கம்பெனி எப்படி சேல் பண்றாங்க, இவங்க பிசினஸ் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ், ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து நிறைய ஆட்ஸ் போடுறாங்க உங்களுக்கு சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராம், ஓகே ஸோ ஃபேஸ்புக், இந்த இடங்கள்ல இவங்க வந்து ஆட்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த ஆட்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கேருந்து டிராஃபிக் கன்வெர்ட் ஆகுது. ஓகே ஸோ சோஷியல் மீடியாவில் வர ஆட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராமில் வர ஆட்ஸ் மூலியமா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டிராஃபிக் வந்து கஸ்டமர்ஸ் வந்து இங்கே வருவாங்க, ஓகேங்களா. இங்கேருந்து அவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மேஜராக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங். ஏன்னா அட்வர்டைசிங் இல்லாமல் வந்து இவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆன்லைன் செக்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்டான சூப்பர் காம்படிட்டிவான ஒரு செக்மெண்ட், ஓகே. ஏன்னா எக்கச்சக்கமான கம்பெனி இருக்கு. ஸோ இதே ப்ராடக்ட்டை நீங்கள் அமேசான்லேயே வாங்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கலாம். ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஓகே இல்லை இவங்க ஓன் பிராண்ட்ஸும் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இது இவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும், ஓகே. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு பிஸ்னஸ் மாடல், ஓகேங்களா. ஸோ இந்த பிசினஸ் மாடலை மற்றவங்க ரெப்ளிகேட் பண்ண முடியுமா முடியாதா, ஓகே இதே மாதிரி இன்னொரு கம்பெனி கிரியேட் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும், ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கம்பெனி, ஓகே பிளாட்ஃபார்ம் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு சைடில் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க, ஓகே இந்த ப்ராடக்டோட செல்லர்ஸ் இருக்காங்க, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த நைக்கா கம்பெனியோட கான்செப்ட், ஓகே. ஸோ இவங்க கிட்டத்தட்ட இவங்க வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி தான், ஆனால் ஸ்பெஷலைஸ்டு ஆர் சூப்பர் ஸ்பெஷலைஸ்டு இன் காஸ்மெட்டிக்ஸ், ஓகே. ஸோ இதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷலைஸ்டாக இன்னொரு கம்பெனியும் வரலாம், ஓகே. அவங்க பார்த்தீங்கன்னா இதே பொருள்லாம் ஒரு 20% இந்த நைக்கா விட ஒரு 10% 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா கஸ்டமர்ஸ் அந்த பக்கம் மூவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இவங்க அட்வர்டைசிங்கும் நல்லா பண்ணணும், டிஸ்கவுண்ட் கொடுத்துனே இருக்கணும், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கும் பண்ணணும். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை ஹர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஓகே. ஸோ இதே ஒரு விஷயத்த இன்னொரு கம்பெனியும் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அது மேஜர் ப்ராப்ளமாக வரும், ஓகே. ஸோ இதே மாடலை இன்னொரு கம்பெனியும் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க சக்சீட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, ஓகே. அவங்க இந்த கம்பெனியை டிஸ்லாட்ஜ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியை பற்றி நம்ம ஃபர்தராக அனலைஸ் பண்ணுறதுக்கு பிஎன்எல் போயிடலாம். ஏன்னா இல்லை நம்ம மார்க்கெட்டிங் அனலைஸ் பண்ண வேணாம், நம்ம பிஎன்எல்க்கு போயிடலாம். ஃபினான்ஷியல் போனால் நமக்கு இன்னும் ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும், ஓகே. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அவங்களோட வெப்சைட்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா FY25, ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் என்எஸ்வி. ஸோ என்எஸ்வினா வந்து நெட் சேல்ஸ் வேல்யூவாக இருக்கும், ஓகே. ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா சேல்ஸ் வேல்யூல மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே வந்து 30%, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஹெவியா என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் தான் இங்கே இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய ப்ராப்ளம் ஒன்று கூட நம்ம சொல்லலாம், ஓகே. ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் போகலாம், அங்கே நமக்கு பர்ஃபெக்டான ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் பிஎன்எல். ஸோ பிஎன்எல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2018 நமக்கு 25 வரைக்கும் இருக்கு டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகே. அதில் இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் எப்போ லிஸ்ட் ஆனாங்கன்றதும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனது the shares were listed on both NSE and BSE on November 2021, ஓகேங்களா. ஸோ 21ல லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா மார்ச் 22ல தான் அது ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ அவங்க ரெஃப்ளெக்ட் மார்ச் 22னா இந்த இயர்ல தான் வந்து அவங்க
லிஸ்டிங் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ்ல தான் அது கேப்சர் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், இவங்க எவ்வளவு ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5300 crore இவங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுல ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 630 crore. ஓகே, ஃப்ரெஷ் இஷ்யூனா ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க ஷேர்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து 5300 crore வந்திருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கம்பெனிக்கு உள்ள வந்த பணம் பார்த்தீங்கன்னா 630 தான். அப்போ பேலன்ஸ் பணம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4700 crore எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து இந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணாங்கல்ல ப்ரொமோட்டர்ஸ், ஓகே ஃபவுண்டர்ஸ், அவங்களுக்கு அந்த பணம் போயிடுச்சு. ஸோ இன்வெஸ்டர் ஏற்கனவே இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணவங்க, அவங்களுக்கு போயிடுச்சு அது. ஓகே. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஷேர் வித்தது கம்பெனிக்கு லாபமான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி கம்பெனிக்கு இது லாபமே இல்ல. ஓகே. இது வந்து ஏற்கனவே இருந்த இன்வெஸ்டருங்க வெளிய போறதுக்கு தான் இது ஒரு வழி குடுத்திருக்கு. ஓகே. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 630 crore தான் கம்பெனிக்குள்ள வந்திருக்கு. ஓகே. ஸோ நம்ம ஃபர்தரா இப்போ P&L போலாம். P&L பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ சேல்ஸ்லேருந்து பார்க்கலாம். இங்க பாருங்க. 574 crore இருந்திருக்கு. அது நெக்ஸ்ட் இயரே கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கு அடுத்த வருஷம் திருப்பி இன்னொரு 500 crore ஆட் ஆகுது. திரும்ப ஒரு 700 crore. ஓகே. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு 700 crore. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு 1400 crore ஏறி இருக்கு. ஓகே. திரும்பியும் இங்க 1200 crore ஏறி இருக்கு. அண்ட் ஃபைனலா பார்த்தா 1600 crore ஏறுது. ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரார்டினரி ஸ்பீட்ல இருக்கு. எவ்வளோ ஸ்பீட்ல இருக்கு அப்படின்னு வேணாலும் நம்ம நோட் பண்ணலாம். ஓகே. கிட்டத்தட்ட இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 500ல இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ 8000 இருக்கு. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து 16x சேல்ஸ். ஓகேங்களா? சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஓகேங்களா? 16x அப்படின்னே சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ சேல்ஸ் எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு இவங்களுக்கு 16 டைம்ஸ் இருக்கு. ஆனா அந்த 16 டைம்ஸ் வந்து ப்ராஃபிட்ல இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது இல்ல. ஏன்னா மைனஸ்ல இருக்கிறதால நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. நம்ம இந்த இயர் வேணா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ 21 இருந்த சேல்ஸ் இவங்களோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பீடுக்கு போயிருக்கு 474. ஸோ நம்ம இங்கேருந்து இங்க கணக்கு எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது கரெக்ட்டா இருக்காது. லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5. ஸோ 2021ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு 158ல இருந்து 474 போயிருக்கு. ஓகே. ஸோ நம்ம இத ஒரு பாக்ஸாவே போட்டாலே நமக்கு இது பெட்டரா இருக்கும். ஓகே. ஒரு பாக்ஸா போட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு 5 இயர்ஸ் எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5. ஸோ மார்ச் 21ல இருந்து எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சேல்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. 2400ல இருந்து இங்க எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட இது சேல்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் டூ 3x. 3 டைம்ஸ் இது போயிருக்கு. ஓகேங்களா? 2500ல இருந்து 7000 7950 கிட்டத்தட்ட அது 3 டைம்ஸ் மேல போயிருக்கு. ஓகே. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இவங்களோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ போயிருக்குன்னா 158ல இருந்து 470 போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். ஓகே. கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுவும் அதே மாரி தான் ஏறி இருக்கு ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஓகே. ஆனா இந்த கம்பெனியோட பிரச்சனை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட நெட் ப்ராஃபிட். ஓகே. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த இயர்ல இருந்து பார்க்கலாம். 62ல இருந்த நெட் ப்ராஃபிட் அது எங்கேயும் போல. ஓகேங்களா? 62ல இருந்த நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, பெருசா எங்கேயுமே போல. ஓகே. ஸோ அதுதான் இந்த கம்பெனியோட ப்ராப்ளம். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கிட்டத்தட்ட வந்து இது 10% தான் இன்கிரீஸ் ஆகுது. ஓகேங்களா? 10%. ஓகே. சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 அ 300% இன்கிரீஸ் ஆகியிருக்கு. ஓகே. 3xன்னா 300% 3 டைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆகுது. நீங்க அதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து 10% இன்கிரீஸ் ஆகுது. ஸோ நெட் ப்ராஃபிட் தான் இவங்களோட மேஜர் ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. ஓகே. அப்படின்றது நமக்கு கிளியராவே தெரியும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லேட்டஸ்ட் 2025 அந்த இயரே நம்ம எடுத்து அ செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இவங்களோட ப்ராஃபிட்ல இங்க பாருங்க 474 crores அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராஃபிட் மார்ஜின் தான். அது ரொம்ப பெரிய ப்ராஃபிட் மார்ஜின் இல்ல. ஓகே. 6% தான் அது ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே. ஜஸ்ட் 1 செகண்ட். லைன் எடுத்துக்கலாம். ஓகே. சி இவங்க ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டே வெறும் 6% தான். ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சரி அதுவாவது கம்மியா இருக்கட்டும்னு பார்த்தா,
இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ இதுவே வந்து ஒரு ரொம்ப பேட் திங். ஓகே. இது ரொம்ப பேட் திங். ஏன்னா 107 இன்ட்ரெஸ்ட்ன்றது அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ லோன் இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு டெப்ரிசியேஷன். ஓகே. டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 266 இருக்கு. ஸோ 266 ஆன் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்ல தான் இருக்கும். ஓகே. ஸோ ஆக்சுவலி 266 இந்த நம்பருக்கு இது ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒரு பேட் விஷயமா இருக்கு. ஓகே. இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமா இருக்கு. டெப்ரிசியேஷனும் அதிகமா இருக்கு. இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில என்ன பண்ணுதுங்கன்னா, அதோட ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 127க்கு ஆகுது. டாக்ஸும் இவங்க பே பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, இவங்க 72 தான் இவங்களோட நெட் ப்ராஃபிட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 லோவரா இருக்கு. ஓகே. ஸோ சேல்ஸ கம்பேர் பண்ணும்போது 7,900 crore சேல்ஸ கம்பேர் பண்ணும்போது 72 தான் அவங்க ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வச்சிருக்காங்கன்னா, இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் 1%. ஓகேங்களா? இது வெறும் 1% ப்ராஃபிட். ஓகேங்களா? நெட் ப்ராஃபிட். 1% நெட் ப்ராஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரீம்லி பேட். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம்லி பேட். ஓகே. ஸோ 1%லாம் வச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. 1% இருந்தா கூட அட்லீஸ்ட் அந்த அந்த நெட் ப்ராஃபிட்டோட குரோத் வந்து நல்லா ஃபாஸ்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நல்லா ஃபாஸ்ட்டா இருக்கணும். அதுவாவது பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. அது அப்படியே தான் இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் ஃபாஸ்ட்டா குரோத் ஆகல. நெட் ப்ராஃபிட் கம்மியாவும் இருக்கு. ஓகே. ஸோ நீங்க எப்படி வேணாலும் பாருங்க. நான் உங்களுக்கு இங்கே டைப் பண்றேன். ஓகே. ஓகே. ஸோ நெட் ப்ராஃபிட் இது. குரோத். ஓகே. குரோத் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. ஓகே. இது தவிர்த்து இது தவிர்த்து நெட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜே ஓகே. நெட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜே 1% தான் இருக்கு. ஸோ எந்த வகையிலும் பார்த்தீங்கனாலும் இது ஒண்ணும் பெருசா இல்ல. ஓகே. நெட் ப்ராஃபிட்ல ஒண்ணு நெட் ப்ராஃபிட்டாவது பெருசா இருக்கணும். இல்ல குரோத் ரேட்டாவது நல்லா ஃபாஸ்ட்டா இருக்கணும். 2மே இல்லன்னா, அது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா, சேல்ஸ் குரோத் ஆகி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா, அது எதுவுமே அ கம்பெனிக்கு அது உள்ள வரல பெருசா. ஓகே. ஸோ இதுல இன்னும் ஃபர்தரா பார்க்கலாம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது வேஸ்ட். ஓகேங்களா? இதுலயும் நம்ம இன்னும் இங்கேயும் போலாம். ஈக்விட்டி கேபிட்டல் பார்க்கலாம். ஸோ ஈக்விட்டி கேபிட்டல பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ம். ஓகே. ஈக்விட்டி கேபிட்டல் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் ஆன டேட் நமக்கு தெரியணும். ஸோ லிஸ்டிங் ஆன டேட் நமக்கு இங்கேயே தெரிஞ்சிரும். 21லருந்து 22க்குள்ள தான் இவங்க லிஸ்டிங் பண்ணியிருக்கணும். ஸோ நவம்பர் 2021ல தான் இவங்க லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அது கிளியரா நமக்கு இங்க தெரியுது. ஏன்னா ஷேர்ஸ் இஷ்யூ ஆயிருக்கு பாருங்க. 15 ஷேர்ஸ் இருந்தது. இங்க 47 ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. போனஸ், ரைட்ஸ் இஷ்யூ அது மாரி பண்ணியிருக்காங்க அர்த்தம். ஸோ அவங்க ஐபிஓக்கு இந்த இயர் தான் வந்திருக்காங்க. ஐபிஓ லான்ச் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாரி ஒரு 600 crore தான் அவங்களுக்கு உள்ள வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? 600 crore தான் உள்ள வந்திருக்கு. அது இங்க நோட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அது இங்கேயும் இங்க தான் ஒரு இடத்துல நோட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 600 crore எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நோட் ஆகுது பாருங்க. 475 ஓகே. பிளஸ் ஒரு 600 இல்ல 700 போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த நம்பர் கிட்ட வந்துரும். அந்த இயர் ப்ராஃபிட் இருக்கான்னு பாருங்க. ஓகே. ப்ராஃபிட் வந்து 41க்கு. ஸோ 475 பிளஸ் 41 போட்டீங்கனாலே ஒரு 500 வந்துரும். 500 பிளஸ் இந்த இன்கம் ஓகே. இந்த கேஷ் இன்ஃப்ளோ உள்ள வருதுங்களா ஷேர் இஷ்யூ பண்ணி. அதையும் ஆட் பண்ணீங்கன்னா 500 பிளஸ் ஒரு 630 போட்டீங்கன்னா, அது கிட்டத்தட்ட 1100 கிட்ட வரும். அதுதான் இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? இது தவிர்த்து வேற எதனா ஒரு ரிசர்வ் வேற எங்கேயாவது வந்திருக்கும். அது நமக்கு தேவையில்ல. நமக்கு மேஜரா என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 475 இந்த ரிசர்வ் 1292 போனதுக்கு மேஜர் காரணம் வந்து 2 தான். 1 அது 2020 சாரி 2021 ப்ராஃபிட் இங்க ஓகே கரெக்ட். எஸ். இந்த ப்ராஃபிட் வந்து இதோட ஆட் ஆயிருக்கும். ஓகே. அப்ப 500 ஆயிடுது. பிளஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதால அந்த நம்பரும் இங்க ஆட் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து அவங்க எப்படி மூவ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அவங்க இங்க ஷேர் இன்கிரீஸ் ஆகுது. ஓகே. ஆனா அவங்களுக்கு உள்ள பணம் வந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆ அவங்க வந்து 5 ஷேர்ஸ் ஃபார் எவரி 1 ஷேர். ஸோ ஒரு ஷேர் வச்சிருந்தாங்கன்னா, எல்லாருக்கும் 5 ஷேர் குடுத்துருக்காங்க. எதுக்காக இத பண்ணாங்கன்றது புரியல. ஓகே. எவரி 1 ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஷேர்ஸ் இவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எப்படியும் எக்ஸ்ட்ரா இன்னொரு 5 ஷேர்ஸ் வந்திருக்கும் அப்படின்றது தான் மீனிங். இதனால கம்பெனிக்கு எந்த விதமான இன்கமோ, கேஷ் ஃப்ளோவோ உள்ள வராது. ஓகே. எந்த விதமான கேஷ் ஃப்ளோவோ இல்லாட்டி பணம் உள்ள வராது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கும் பாருங்க. ஸோ ஒரு ஷேர் வச்சிருந்தாங்கன்னா, அது 5 ஷேர் ஆயிடுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க எனக்கு தெரிஞ்சு 47 இன்டூ ஆ ஓகே. இங்க சாரி இது ஒர்க் ஆகாது. ம். இங்க கால்குலேட்டர்ல போடலாம்.
ஓகே. ஃபார் எவ்ரி 1 எக்ஸிஸ்டிங் ஷேர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா, ஸோ ஏற்கனவே இருந்த ஷேர் வந்து 47 47 ஓகே. 47 ஏற்கனவே இருந்தது. அது அந்த ஒரு ஷேர் இருந்தா எக்ஸ்ட்ரா 5 ஷேர் தருவாங்க. 5 + 1 6 ஆயிருக்கும். ஸோ 282 ஓகே. அதுதான் உங்களுக்கு 282 இங்க வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே. இதனால கம்பெனிக்கு எந்த விதமான பணமும் வராது. ஓகேங்களா? ஸோ அதுவும் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா இது மாரி ஷேர் இஷ்யூ பண்ணினே போறது ஒரு கெட்ட விஷயம். ஓகே. ஸோ ஒன்ஸ் அவங்க இங்க பண்ணது ஓகே. திரும்ப திரும்ப அவங்க வந்து எதுக்கு போனஸ் ஷேர்லாம் இஷ்யூ பண்றாங்கன்றது பெருசா தெரியல. ஸோ இது தவிர்த்து வேற என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட மேஜர் ப்ராப்ளம் வந்து பாரோயிங்ஸ். ஓகே. பாரோயிங் பாருங்க கிட்டத்தட்ட 83 crore இருந்தது 2018 அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணினே போயிட்டு இப்ப 1320 crore இருக்கு. ஓகே. பாரோயிங்ஸ் இருக்கிறது பேட். அதுவும் இந்த கம்பெனி இருக்கிறது ரொம்ப பேட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராஃபிட்டே 72 தான். இந்த 72 சம்பாரிச்சு எந்த காலத்துல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாரோயிங்ஸ் அடைப்பாங்க? ஓகே. அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி கொஸ்டின். அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா நீங்க இப்படி பாருங்க. ஆ 1300 crore டிவைடட் பை 72 அப்படின்னு போட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் ஆகப்போகுது இந்த ப்ராஃபிட் அடைக்க. சாரி இந்த கடன அடைக்கிறதுக்கு 18 இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவங்க கடன குறைக்கிறதுக்கு ஒரே வழி இந்த ப்ராஃபிட் இன்கிரீஸ் பண்றது தான். ஓகே. ஆனா ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ப்ராப்ளம். ஏன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட பிரேக்கப் பாருங்க இங்க. இந்த எக்ஸ்பென்ஸ் பிரேக்கப் பாருங்க. இந்த கம்பெனியோட ரூ. 100 இன்கம்ல 56% வந்து மெட்டீரியல் காஸ்ட். ஏன்னா இவங்க ஒரு வாங்கி விக்கிற கம்பெனி. கரெக்ட்டுங்களா? இவங்க ஒரு ட்ரேடிங் கம்பெனி. ஸோ அதிலேயே 56% போயிடுச்சு. ஓகேங்களா? மீதியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ளாயிக்கு ஒரு 8% ஓகே. மத்தபடி அதர் காஸ்ட். இவங்க பண்ற மார்க்கெட்டிங் நம்ம ஏற்கனவே சொன்னோம். கிட்டத்தட்ட 30% செலவு மார்க்கெட்டிங்கே போகுதுன்னு. ஸோ இதையும் ஆட் பண்ணா 85% பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மெட்டீரியல் அண்ட் மார்க்கெட்டிங்கே போயிடுச்சு. மெட்டீரியல் அவங்க கம்மி பண்ண முடியாது. அது சான்ஸே கிடையாது. மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க கம்மி பண்ணலாம். ஆனா அவங்க லாஸ்ட் நீங்க இவ்ளோ இயர்ல பாருங்க, எல்லா இயர்லயுமே ஆவரேஜா 25% இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, எப்படியும் இந்த கம்பெனிக்கு 80% ஓகே 56 பிளஸ் ஒரு 25ன்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகே 25ன்னு கூட எடுத்துக்கோங்க. 55 பிளஸ் 25 போட்டீங்கன்னா உங்களுக்கு 80 வரும். 80% வந்து உங்களுக்கு இங்கேயே எக்ஸ்பென்ஸா போயிடும். அப்பன்னா என்னதான் அவங்க பண்ணாலும் அவங்களுக்கு இத தவிர்த்து லேபரும் அவங்களுக்கு வேணும். கரெக்ட்டுங்களா? லேபரும் வேணும். லேபரும் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஒரு 8% அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இது 3த்தையும் ஆட் பண்ணாலே 90% போயிடுச்சு. 10% தான் உங்களுக்கு ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டே வரப்போகுது. இதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டா இந்த கம்பெனி இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, பெருசா ஒரு ஹை நெட் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு டவுட். அட்லீஸ்ட் ஒரு 15% சம்பாதிக்கணும். அது கூட இல்லன்னா, கம்பெனி வேஸ்ட்ன்ற மாரி தான் நமக்கு ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த கம்பெனியோட மேஜர் ப்ராப்ளம். ஓகேங்களா? இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்றது பாரோயிங்ஸ். ஸோ இந்த பாரோயிங்லாம் இவங்க அடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஓகேங்களா? இது தவிர்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க, டெப்ரிசியேஷன் இருக்கு. 260 crore டெப்ரிசியேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அது தேய்மானம் ஆவுது. பிக்ஸட் அசெட்ஸ். பிக்ஸட் அசெட் தான் தேய்மானம் ஆக முடியும். பிக்ஸட் அசெட்டே இந்த கம்பெனிக்கு நீங்க எடுத்தீங்கன்னா, ஆ ஒரு 900 crore தான் இருக்கு. ஓகேங்களா? 900 crore தான் அவங்களோட டெப்ரிசியேஷன் அவங்களோட அசெட்டே இருக்கு. ஓகே. இந்த 900 crore அவங்க என்ன சொல்றாங்க, 266 crore வந்து டெப்ரிசியேஷன் சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே. ஒரே நிமிஷம் நம்ம ட்ரை பண்ணலாம். கிளியரே பண்ண முடியல. ஓகே. ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க சொல்றது 266 crore வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ஆகுது. ஆன் டாப் ஆஃப் 900 crore ஆஃப் அசெட்ல ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்பன்னா கிட்டத்தட்ட 30% டெப்ரிசியேட் ஆகுதுன்னு. 30% என்ன டெப்ரிசியேட் ஆகுதுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த பிக்ஸட் அசெட்டுமே அவ்ளோ டெப்ரிசியேட் ஆகாது எந்த கம்பெனியுமே. ஒரு 15% 20% வேணா இருக்கமே 30ன்றது ரொம்ப ஹை. ஓகேங்களா? ஸோ இவங்க பாருங்க, எல்லா வருஷமும் எனக்கு தெரிஞ்சு இந்த டெப்ரிசியேஷன் அதிகமா தான் இருக்கு போல இருக்கு. ஓகே. எல்லா வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன் கொஞ்சம் ஹையா தான் இருக்கு போல இருக்கு பெர்சன்டேஜ். ஸோ இவ்ளோ டெப்ரிசியேட் பண்ணணுமா ஒரு பிக்ஸட் அசெட்டுக்குன்றதும் திருப்பி டவுட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாரி டெப்ரிசியேட் பண்ணாங்கன்னா, நம்ம திருப்பி திருப்பி அசெட்ட வாங்க வேண்டிய நிலைமையா இருக்கும். ஏற்கனவே கையில காசு இல்ல. இதுல எங்க அசெட் வாங்குறது? இது திரும்பியும் ப்ராப்ளம்ல தான் முடியும். ஸோ இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் லெவல்ஸ்ல இந்த கம்பெனிக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே. இதே பேட்டர்ன் தான் ஆக்சுவலி நெறைய ஆன்லைன் கம்பெனிஸ்க்கு இருக்கு. இதே மாரி பேட்டர்ன் தான் திருப்பி 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 அதுல ஆன்லைன் கம்பெனிஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம 10 கம்பெனி இதே ஆன்லைன்ல பார்த்தாலும் இப்படியே தான் இருக்கும். ஆன்லைன் கம்பெனிஸ் பார்த்தாலும் இதே மாரி தான் இருக்கும். ஓகே. பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா அவங்களோட மாடலே இந்த மாரி தான் இருக்கு இந்த கம்பெனிங்களுக்கு. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன பார்க்கணுமா அப்படின்னா, ஷேர் ஹோல்டிங். ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இயர்லி 2022லருந்து 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 52லருந்து அப்படியே அத மெயின்டெயின் பண்றாங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குன்னு நெனைக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே 48% வித்துட்டாங்க.
ஓகேங்களா? அதுக்கு தான் ஐபிஓ வந்தாங்க. அவங்க ஷேர் ஹோல்டிங்க வித்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. ஆனா இப்போதைக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கான்னா, இருக்கு. ஓகே. அவங்க அப்படிதான் ஹோல்டிங் பண்றாங்க. ஓகே. எஃப்ஐஐக்கு இந்த கம்பெனி மேல பெருசா நம்பிக்கை இல்ல. ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 6%லேருந்து 8, 9% தான் போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3% தான் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. டிஐஏஎஸ் ஓகே. ஆ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இதுல இருக்கறதுலே ஓகே. ஃபன்னான ஒரு விஷயம். ஏன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. 3% இருந்த அவங்களோட ஷேர் ஹோல்டிங் 25% போயிருக்கு. ஓகே. நம்ம இவ்ளோ பார்த்திருக்கோம். இந்த கம்பெனி இப்படி இருக்கு. இது சரியா இல்லன்ற மாரி பார்க்குறோம். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இதுல பணத்த வாரி இறைச்சிருக்காங்க. ஓகே. ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க இந்த கம்பெனில. ஓகே. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இவங்களோட சப்போர்ட்ட தான் இந்த ஷேர் பிரைஸே இப்ப இருக்கு. ஓகேங்களா? ஒன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இப்ப விக்க ஆரம்பிச்சாங்கன்னா, எஃப்ஐ விக்கிறதுக்கு அதுல ஒண்ணும் இல்ல. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறதே 8% தான். அவங்க வித்தாலாம் ஒண்ணும் ஆவாது. மியூச்சுவல் ஃபண்ட் வித்தா தான் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் கொலாப்ஸ் ஆகும். ஓகே. அப்ப மியூச்சுவல் ஃபண்ட் வித்துருவாங்களா அப்படின்னு கேட்டா, கன்ஃபார்ம்டா விப்பாங்க. ஏன்னா இது ஹோல்டிங் ரொம்ப அதிகமா இருக்கு 1. 2வது பார்த்தீங்கன்னா, என்னைக்குனா ஸ்டாக் மார்க்கெட் கீழ வருது. மியூச்சுவல் ஃபண்டுக்கு நீங்க அ இன்வெஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பணம் போடல அப்புட்ன்னா, ஓகே. இல்ல பணத்த ரிமூவ் பண்றாங்கன்னு எடுத்துக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லருந்து பணத்த ரிமூவ் பண்றாங்க. எப்பன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப கீழ விழுந்து, மியூச்சுவல் ஃபண்ட்லருந்து எல்லாரும் பணத்த ரிமூவ் பண்ணாங்கன்னா, அப்ப மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட கேஷ் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த ஷேர் விப்பாங்க. எந்த ஷேர் விப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கம்பெனி ஷேர எக்ஸிட் பண்ணிட்டு வெளிய வர பார்ப்பாங்க. இந்த கம்பெனி ஷேர் எக்ஸிட் பண்ணாங்கன்னா, இந்த ஷேர் பிரைஸ் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? இதுல என்ன ஒரு டிஃபரண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில ஷேர்ஸ் இல்ல. அவங்களே 13% தான் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ எந்த ஆங்கிள்ல பார்த்தீங்கனாலுமே இது இது ஒண்ணும் பெருசா ஒரு சூப்பர் டூப்பர் கம்பெனிலாம் இல்ல. ஓகே. ஸோ ஆஸ் அ ஓவரால் கான்செப்ட் ஓகே. ஆக்சுவலி இந்த கம்பெனி நீங்க அவாய்ட் பண்ணலாம். என்னைக்காவது நீங்க இந்த கம்பெனிய வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா, ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனிய என்னைக்குனா வாங்கக்கூடிய நிலைமையிலே இல்ல. ஓகேங்களா. இந்த கம்பெனி என்னைக்குமே வாங்கக்கூடிய நிலைமையிலே இல்ல. ஓகே. ஸோ வேற என்னைக்குனா ஒரு நாள் ஒரு இவங்கள விட பெரிய கம்பெனி வந்து இவங்கள டேக் ஓவர் பண்றாங்க அப்புட்ன்னா, ஆ அப்ப வேணா நமக்கு வந்து வேணா கொஞ்சம் ஷேர் பிரைஸ் பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா. ஆனா அது கூட ரொம்ப நாளைக்கு பூஸ்ட் ஆகாது. ஓகே. ஸோ வேற எதனா ஒரு கம்பெனி இவங்களோட பெரிய கம்பெனி வந்து இவங்கள வாங்குறாங்கன்னா, கொஞ்சம் ஷேர் பிரைஸ் பூஸ்ட் ஆகலாம். ஆனா அதுவும் பெருசா ஆகாது. ஸோ சார்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்க கிட்டத்தட்ட ஐபிஓல வரும்போது இவங்களோட லிஸ்டிங் பிரைஸ் ம் ஓகே. கிட்டத்தட்ட இவங்க வந்து லிஸ்டிங் பிரைஸ் இங்க இல்ல. ஓகே. கிட்டத்தட்ட லிஸ்டிங் பிரைஸ் கிட்ட நம்ம பார்த்தோம்னா, ₹400 அப்ராக்ஸிமேட்டா இவங்க இந்த பிரைஸ் இருந்திருக்கு லிஸ்டிங் டைம்ல. ஓகேங்களா. அங்கேருந்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, மேசிவா கீழ போய் 123க்குலாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு அ இப்போ எவ்வளோல இருக்கு? இப்போ ஒரு 200ல இருக்கு. ஸோ அதாவது கிட்டத்தட்ட அவங்களோட இஷ்யூ பிரைஸ்லருந்து இன்னி வரைக்கும் 50க்கு வந்துட்டாங்க. 50% அவங்க கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் பாருங்க. அது அவங்க இங்கேருந்து மார்க்கெட் பெருசா இந்த கம்பெனிய மூவ் பண்ணவே விடல. ஓகே. எவ்வளோ மூவ் பண்ண விடலன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மார்ச் நவம்பர் 2022லருந்து இன்னி வரைக்கும் இந்த பிரைஸ் வந்து 200லே தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இத விட ஃபார் பெட்டர் கம்பெனிஸா மார்க்கெட் இருக்கு. நீங்க அத ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸோட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ ரெடி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.